அவங்களுடைய மார்க்கெட் வந்து இப்ப பில்லியன் டாலர்ஸ்ல இருக்கு. இப்போ ஐ திங்க் $3 பில்லியன் வந்து இப்ப ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா. இருக்கிற ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது வழியா ஒரு வல்னரபிலிட்டி கிரியேட் ஆகி அது வழியாக கூட வந்து ஹேக்கர்ஸ் உள்ள போந்து. இன்னையோட செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் தான். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு த ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஹிஸ்ட்ரி, டெக் ஹிஸ்ட்ரி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1970s 80s எடுத்துக்கிட்டிங்கன்னா, பில்கேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் அவர் வந்து பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ அந்த எவல்யூஷனில் அவர் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத அவர் அப்சர்வ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஆக்சுவலாக விண்டோஸ் 1.0 லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதே போல் அதுலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ டீமை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ சாம் ஆல்ட்மேன் அவங்க டீமை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி வந்து இந்த சாட் ஜிபிடியை பற்றி அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. எப்படி அது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் ஏஐ டீமில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட கொலாபரேஷனில் சாட் ஜிபிடி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை தெரிஞ்சதுனால மட்டும்தான் அவரால் வந்து இந்த 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 மாதிரியான சாஃப்ட்வேர் இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் அவரால் இதை பண்ண முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ அக்டோபர் 4 1957 ஃபர்ஸ்ட் சோவியத் யூனியன் வந்து ஸ்புட்னிக்கை லான்ச் பண்ணுறாங்க. அக்டோபர் 4 1957 சோவியத் யூனியன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்புட்னிக்கை லான்ச் பண்ணுறாங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். அது ஸ்பேஸ் ரேஸை ட்ரிகர் பண்ணுது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில. அது வரைக்கும் அமெரிக்கா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அப்படிதான் வந்து அமெரிக்கா வந்து பெரிய அளவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜான் மெக்கார்த்தி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ரெனவுட் அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷேர்டு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. அதாவது 1960களில் வந்து ஒரு எம்ஐடியில் மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாட்டர் நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ, எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பே பண்ணுறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸையும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு ஐடியாவை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இப்போ அந்த டைமில் இருக்கிற மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப பெருசானது. அது மட்டும் இல்லாமல் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பெரிய பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அங்கே மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான மிஷினை வந்து அட் அ டைமில் வந்து ஒரு பர்சனால தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போ அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, ஸோ ஒரே டைமில் நிறைய பீப்புள் வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா, ஐ மீன் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும். அதாவது நிறைய பேர் வந்து ஒரே சிஸ்டத்தில் பண்ணும்போது நம்மளால நிறைய டாஸ்க்கை அட் அ டைம்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ அப்படிதான் வந்து அதாவது டைம் ஷேரிங்கிற கான்செப்ட் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா டாக்டர் லிக்லாய்டர், ஸோ இவர் வந்து யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட ஹெட்டாக இருந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பானட், அதாவது இந்த டைம் ஷேரிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, அதாவது ஐ மீன் 2 கம்ப்யூட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அதுக்கான ரிசர்ச்சில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கிற டீமை வந்து என்கேஜ் பண்ண வைக்கிறாரு. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பானட், அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது 1960s. அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட். பட் ஒன்லி டிபார்ட்மெண்ட், ஐ மீன் யூஎஸ் டிஃபென்ஸுக்குள்ள இருக்கிற டீம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை. ஸோ அது ஜெனரல் பப்ளிக் வரல ஆக்சுவலா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அசிஸ்டட் விர்ச்சுவலைசேஷன். அதாவது 1972
ஐபிஎம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவலைஸ்டு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு பிசிக்கல் சர்வர்ல ஐ மீன் ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா நிறைய சர்வரை இன்பில்டா கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா அதுதான் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவலைசேஷன்ல வந்து ஒரு எவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் வந்து ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். அதாவது ஒரே ஹார்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து மூலமா நம்ம வந்து ரெண்டு சிஸ்டத்தை நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் அப்பதான் வந்து 1972 ஆக்சுவலா 70ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகி 72ல ஃபர்ஸ்ட் ஐபிஎம் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா 1970ஸ்க்கு அப்புறமா 1990s, அதாவது 91ல பார்த்தீங்கன்னா பெர்னஸ்லி, பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டான டிம் பெர்னஸ்லி வந்து CERNல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேர்ல்டு வைடு வெப்பை டெவலப் பண்ணுறாரு. ஸோ அதை 1993ல வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஐ மீன் இன்டர்நெட், வேர்ல்டு வைடு வெப். ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா கமர்ஷியலாக அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. அதுலேருந்து நிறைய இன்டர்நெட் ரிலேட்டடான சைட்ஸு, காமர்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ 1997ல ப்ரொஃபஸர் ராம்நாத் செல்லப்பா, ஸோ இவர் ஒரு இந்தியன் தான், பட் அமெரிக்கன் சிட்டிசன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ஐ மீன் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். இவர் தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற வேர்டை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது இவர் தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபஸர் ராம்நாத் செல்லப்பா இவரோட பேர். ஸோ அப்போதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற டேர்மே வந்து எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஸோ நீங்களே ஒரு இந்தியன் தான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணதே ஒரு இந்தியன் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் மாடலை பயனியர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ். அதாவது சேல்ஸ்ஃபோர்ஸோட சிஇஓ மார்க் பெனியாஃப். ஸோ 1999ல ஸோ இவரோட வெப்சைட்டை லான்ச் பண்ணுறாரு. ஸோ வெப்சைட்டை லான்ச் பண்ணி அது மூலமாக வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற டைமில் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டை அவர் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது. இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சாஸ் கம்பெனியில் சேல்ஸ்ஃபோர்ஸும் ஒன்று. சேல்ஸ்ஃபோர்ஸோட சிஆர்எம் அப்ளிகேஷன் தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஸ் அப்ளிகேஷன் இன் சிஆர்எம் செக்டரில். ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் ஐ மீன் வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன் தான் ஆக்சுவலாக 99ல் அவர் லான்ச் பண்ணும்போது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட ஏர்லி ஆஃபரிங்ஸ். ஸோ 2000 டைமில் ஏடபிள்யூஎஸ், அதாவது ஐ மீன் அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டோர் கம்பெனி தான். அதாவது ஆன்லைன் புக் ஸ்டோர் ஷாப்பிங் வச்சிருக்கிற கம்பெனி. ஸோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகுது. அவங்க ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் வேற .com பபிள் வேற வந்து பஸ்ட் ஆகி ஸோ பெரிய அளவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து இவங்களோடது ஏற்கனவே வந்து merchant.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, amazon.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ நம்ம வந்து பேசுறோம் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னு. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதையே நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கோர் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். சாஸோட அடுத்தது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃபரிங்காக அவங்க பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய அளவில் ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுறாங்க. பில்ட் பண்ணி ஏடபிள்யூஎஸ், அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ்ன்ற பேரில் ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்பர்ஸால அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை 2002லயே வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதே டைமில் 2005ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோகோவோட சிஆர்எம்மை வந்து ஸ்ரீதர் வெம்பு லான்ச் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் வந்து இந்த
இந்த எவல்யூஷனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இவர் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸையோ இல்லை பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸையோ ப்ரொவைட் பண்ணல. பட் ஒரு SaaS அப்ளிகேஷன் லான்ச் பண்றாரு. எப்படி சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிச்சோ அதே மாதிரி ஜோகோ சிஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோகோ ரைட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஐ மீன் நம்ம ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல், இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இதே மாதிரியான ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலை தான் வந்து ஜோகோ லான்ச் பண்ணாங்க 2005 ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜோகோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வென்ட் ஆக்சுவலாக. ஸோ ஜோகோ வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பிரபலமாகவே 2009 நினைக்கிறேன் ஆக்சுவலாக. 2008-2009 அட்வென்ட்டை ஜோகோ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீநேம் பண்ணி பிராண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் அட்வென்ட் தான். ஸோ இந்த ஜோகோ SaaS அப்ளிகேஷன் சக்ஸஸில் தான் வந்து அதோட பேரே வந்து ஜோகோ கார்பரேஷன் மாறுச்சு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 2006 மார்ச் 2006 அமேசான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 2002 அவங்க லான்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு 4 வருஷத்துலேயே அவங்க இந்த அவங்களோட டேட்டா சென்டரோட யூசேஜ் வந்து அதிகமாகுது. அதாவது அவங்கள மாதிரியே யாரெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில், அதாவது ஐ மீன் சர்வர் லெவலில், ஹார்ட்வேர் லெவலில் நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட இவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால உடனே என்ன பண்ணுறாங்க, ரிசர்ச்சில் அமேசான் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டோரேஜை ஸ்கேலபிள் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு அதை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு SaaS ஆஃபரிங்காக அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி ஆகஸ்ட் 2006 அமேசான் EC2, அதாவது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடுங்கிற ஒரு கம்ப்யூட்டிங் பவர், அதாவது ஸ்கேலபிள் கம்ப்யூட்டிங் பவர்னா அது மூலமாக நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் ஒரு லான்ச் பேட் மாதிரி அதை லான்ச் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆகஸ்ட் 2006. ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் பெரிய அளவில் எவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஸோ 2008 அவங்களோட 2006 அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2008 வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கூகுள் ஆப் என்ஜின் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவங்களோட கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸை லான்ச் பண்ணுறாங்க. எப்படி AWS ஐ மீன் அமேசான் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மெத்தடில் தான் இவங்க லான்ச் பண்ணாங்க. அந்த கூகுள் கம்ப்யூட் இன்ஜினை டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அதை அவங்க லான்ச் பண்ணி ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,50,000 டெவலப்பர்ஸ் வந்து கூகுள் ஆப் இன்ஜினை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே மல்டிப்ளை ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட கூகுள் கிளவுடு. பட் ஐ மீன் GCP, அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவங்க பிராண்ட் பண்ணது 2012 தான் வந்து அப்படி பிராண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கூகுள் ஆப் என்ஜினாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் இன்னும் 2 விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலாக இப்போ கூகுள் வந்து இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே 2-3 SaaS அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏப்ரல் 2004 ஜிமெயிலை லான்ச் பண்ணாங்க. ஜிமெயில் வந்து ஒரு SaaS அப்ளிகேஷன் தான், SaaS ஆஃபரிங்காக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, நான் ஃப்ரீ. அடுத்தது ஐ மீன் 2006 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூகுள் டாக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு SaaS ஆஃபரிங் தான், பட் அதுவும் ஃப்ரீயாக தான் வந்து கூகுள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 SaaS அப்ளிகேஷன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் 2008 கூகுள் ஆப் என்ஜின், அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஓகே செப்டம்பர் 2009 பார்த்தீங்கன்னா ஜாக்மா வந்து அலிபாபா கிளவுடை லான்ச் பண்ணுறாரு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா அலியோன்ற பேரில் ஒரு கிளவுட் சர்வீஸை லான்ச் பண்ணுறாரு. அவங்களும் வந்து நிறைய வந்து டேட்டா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இது மாதிரியான சர்வீஸை அவங்க அவைல் பண்ணியிருந்தாங்க, ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கூகுள் கிளவுடுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து அஜூர். ஸோ மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது AWS, அதுக்கப்புறமா கூகுள், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் வந்து எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மைக்ரோசாஃப்ட் ஸோ ப்ராஜெக்ட் ரெட் டாக் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ரிசர்ச் ஐ மீன் அவங்களோட R&D டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து February 1, 2010 வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அஷூர், ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் அஷூர் இந்த பேரில் தான் இருந்துச்சு. விண்டோஸ் அஷூர்ன்ற பேரில் அதை லான்ச் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க.
அது கூடயே வந்து கம்ப்யூட் ஸ்டோரேஜ் என்னென்ன கிளவுட் ஆஃபரிங்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க 2010. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அதாவது ஏடபிள்யூஎஸ் எவ்வளோ அஹெடாக இருந்தாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடியே, மைக்ரோசாஃப்ட்டுக்கு முன்னாடியே ஏடபிள்யூஎஸ் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் பயனராக இருக்காங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கூகுள், அதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வந்து ஈவன் அலிபாபா கிளவுடு லான்ச் பண்ணதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. 2012 or 2014 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா விண்டோஸ் அஷ்யூரை மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் அப்படின்ற பேரில் ரீநேம் பண்ணி பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃப்ரெஷ் டெஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சாஸ் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எதுக்காக அப்படின்னா, ஐ மீன் கிரீஷ் மாத்ருபூதம் வந்து ஜோகோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு 10 வருஷமா. அட்வான்நெட்ல 2001 ஜாயின் பண்ணி 2009-10 வரைக்குமே அவர் வந்து ஜோகோல தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து, அதுவும் ஒரு கிளவுட் ஆஃபரிங் இந்த மாதிரி ஜோகோட கிளவுட் ஐ மீன் சாஸ் ப்ராடக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதோட பூம் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு ஆக்சுவலாக, எப்படி வந்து இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட் எப்படி பூம் ஆகுது. ஆன் ப்ரிமைஸ்லையும் அவர் ஒர்க் பண்ணுறாரு, கிளவுட்லையும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து அதோட எப்படி இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கண்டிப்பாக எந்த அளவுக்கு பூம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கிற அவரோட பேட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்னால ஜென்டெஸ்க்கு, சர்வீஸ் டெஸ்க்கு இந்த மாதிரியான டூல்ஸ் தான் அந்த டைமில் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்குன்னு இருந்த சிஆர்எம் டூல்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஐ மீன் கஸ்டமர் சப்போர்ட் டூல்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாமே இதே மாதிரியான ஒரு சர்வீஸை, இதே மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை, ஒரு சாஸ் அப்ளிகேஷனை நம்ம பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ ஜோகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மீன் கஸ்டமர் சப்போர்ட் டூலை வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஐ மீன் அக்டோபர் 2010 ஃப்ரெஷ் டெஸ்க் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்டார்ட் அப்பை லான்ச் பண்ணுறாரு. சென்னையில் நம்ம கீழ்கட்டில் ஒரு சின்ன ஒரு அவரோட வீட ஒரு ஆஃபீஸ்லேருந்து தான் அவர் ஆக்சுவலாக அதை லான்ச் பண்ணார். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 70 crores மேலே நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதோட ஐ மீன் மார்க்கெட் வேல்யூ. ஃப்ரெஷ் டெஸ்கோட ஐ மீன் ஃப்ரெஷ் சர்வீஸோட மார்க்கெட் வேல்யூ அந்தளவுக்கு இருக்குது இப்போ. ஸோ இது எல்லாமே வந்து ஏர்லி சாஸ் அப்சர்வர்ஸ், ஐ மீன் சாஸ் பில்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சாஸ் வந்து அப்போவே வந்து அதோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டு லான்ச் பண்ணவங்க தான் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் வந்து இவங்களெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்லைடில் வச்சுருக்கேன். அடுத்ததான் ஐபிஎம் வந்து அவங்களோட ஓன் கிளவுடை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2011 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஸ்மார்ட் கிளவுட் அப்படின்ற பேரில் 2011 அவங்க லான்ச் பண்ணி கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டில் அவங்க என்ட்ரு ஆகிறாங்க ஐபிஎம். அதுக்கப்புறமா ஆரக்கிள் வந்து ஒரு முக்கியமான கிளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடர் தான். அவங்களும் 2012 வந்து ஆரக்கிள் கிளவுடை லான்ச் பண்ணுறாங்க, அவங்களோட ஆரக்கிள் பிளாட்ஃபார்மை. ஸோ அதுவும் அவங்களும் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அரேனால என்டர் ஆகுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிசிபி ஐ மீன் இன்னைக்கு வந்து மூணு கிளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வேர்ல்டு மார்க்கெட்லேயே வந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக. அந்த ஸ்லைடு வந்து லாஸ்ட்ல இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 25 எஸ் கிட்டத்தட்ட 65% ஆஃப் மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது ஏடபிள்யூஎஸும் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஜிசிபி இந்த 3 பேர் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு இருக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனாக இந்த 3 பேர் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஜிசிபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிசிபி வந்து இன்னைக்கு இருக்கிற ஐ மீன் ட்ரெண்டில், அதாவது 2024 அவங்களோட ஜிசிபியோட ஹோல் ஆனுவல் ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $36 billion வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் 90% ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது யூனிகார்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்ட் அப்பில் ஒரு சர்டைன் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூனிகார்ன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரேட்டிவ் யூனிகார்ன்ஸ் வந்து 90% ஆஃப் ஜென்ரேட்டிவ் யூனிகார்ன்ஸ் வந்து ஜிசிபி வழியாக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஜிசிபியோட ஜென்ரேட் யூஸ் பண்ணுற மொத்த டெவலப்பர்ஸோட எண்ணிக்கை கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் டெவலப்பர்ஸ் வந்து ஐ மீன் ஜிசிபியோட ஏஐ ஜென்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. ஜிசிபியோட ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 25 ரீஜியனில் 76 ஜோன்ஸில் வந்து அவங்களோட க்ளவுட் நெட்ஒர்க்கை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்டார்ட் அப்ஸில் கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஃபண்டட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஜிசிபி யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜிசிபியை பற்றின ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸு, பொட்டன்ஷியல் ஃபேக்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ அடுத்ததாக அமேசான் வெப் சர்வீசஸ் பற்றி என்ன ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் ரெவென்யூ கிட்டத்தட்ட ஜிசிபி மாதிரி 3 மடங்கு அதிகம், கிட்டத்தட்ட $90 பில்லியன் US 2000 ஐ மீன் லாஸ்ட் குவார்ட்டர்ல நினைக்கிறேன். ஐ மீன் சாரி ஆனுவல் ரெவென்யூ. இவங்க ஐ மீன் இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசானோட டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 600 பில்லியனுக்கு மேலே ஆக்சுவலாக. அதில் ஏடபிள்யூஎஸ் மட்டுமே 15% ஆஃப் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. வேர்ல்டு வைடாக ஒரு 90 ஜோன்ஸில் 30 ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸில் அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது வேர்ல்டு வைடாக. ஸோ அதனால தான் அவங்க லேட்டன்சி கேஷிங் எல்லாத்தையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. நிறைய கஸ்டமர்ஸையும் அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட அவங்களோட கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை மட்டும் 1 மில்லியன். ஆக்சுவலாக 1 மில்லியன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு அவங்களோட ஆஃபரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. டோட்டல் சர்வீசஸ், நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ் ஆஃபர் பண்ணுறது கிட்டத்தட்ட 240க்கும் மேலே. அதுக்கப்புறமா ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் 80% வந்து ஏடபிள்யூஎஸை ஏதோ ஒரு வகையில் ஏடபிள்யூஎஸோட சர்வீஸை கம்ப்யூட்டிங் இல்லை நெட்வொர்க்கிங் இல்லைன்னா ஸ்டோரேஜ் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு அவங்களோட ஹோல் பிளாட்ஃபார்மே வந்து ஏடபிள்யூஎஸ்ல தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்தளவில் ஐ மீன் 2008 அவங்களோட ஆன் ப்ரிமைஸ் டேட்டா சென்டர் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் வந்து டிவிடி தான் அவங்க பார்சல் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்ட்டுக்கு, அதாவது 3 நாள் 4 நாள் நீங்கள் வந்து அந்த டிவிடியை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டு திருப்பி நீங்கள் அப்போசில் மறுபடியும் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டிங் பேசிஸில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்து இது மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் பூம் ஆகுது, நாம் வந்து இது மாதிரி ஒரு சாஸ் மாடலுக்கு போகலாமா, ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஃபைனலாக இந்த டேட்டா சென்டர் ஆன் ப்ரிமைஸ் டேட்டா சென்டர் கிராஷ் ஆகவே ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஓகே, நம்ம ஒரு சாஸ் மாடலுக்கு நம்ம மாறிடலாம், நம்மளோட ஸ்ட்ரீமிங் சர்வீஸை சாஸாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏடபிள்யூஎஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி ஏடபிள்யூஎஸ்ல அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹோஸ்ட் பண்ணி வித்தின் கொஞ்ச நாள்லேயே வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ அதுக்கப்புறமா எக்ஸ்பொனன்ஷியலாக க்ரோ ஆக ஆரம்பிச்சாங்க நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஸ் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸிங் ஏடபிள்யூஎஸ் ஆக்சுவலாக. அடுத்ததாக ஃபேக்ட்ஸ் அபவுட் மைக்ரோசாஃப்ட் அஷூர். ஸோ அஷூரோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையுமே அதிகம். ஈவன் இப்போ ஏடபிள்யூஎஸோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா அஷூரோட அதிகம். ஆக்சுவலாக அஷூருக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் 31%, அஷூர் வந்து 25% தான் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர். ஆனாலுமே 100 பில்லியன் அளவுக்கு அவங்களோட ஆனுவல் ரெவென்யூ இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விண்டோஸ் பிளாட்ஃபார்மை மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஏடபிள்யூஎஸ்க்கோ இல்லை ஜிசிபிக்கோ வந்து அவங்களோட ஆன் ப்ரிமைஸ் என்வரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் கிளவுடுக்கே வந்து எல்லாருமே மூவ் ஆகிறாங்க. அது வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 இருந்தாலும் சரி, இல்லை அஷூரா இருந்தாலும் சரி. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதாவது டைனமிக்ஸ் 365, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், ஷேர் பாயிண்ட், எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், ஒன் டிரைவ், மைக்ரோசாஃப்ட் பிளானர், பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், இது மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸை வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸை மைக்ரோசாஃப்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏற்கனவே அதை ஆன் ப்ரிமைஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா கஸ்டமருமே அப்படியே டைரக்டா அஷூருக்கு மைக்ரேட் ஆனால தான் அஷூர் இவ்வளோ லேட், ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் அஷூர் வந்து இவ்வளோ லேட்டாக வந்தாலும் அவங்களால லேட்டஸ்ட்டாக
வந்து 25% மேலே மார்க்கெட் ஷேரை அவங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இன்னமும் ரொம்ப ஸ்பீடாகவே தான் க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் அதே நேரம் ஏடபிள்யூஸும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஜிசிபியும் ஐ மீன் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மும் அதே பேஸில் தான் இன்னும் ஸ்பீடாகவே தான் க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த இடத்துல, நான் வந்து எந்த பிளாட்ஃபார்மாக எந்த க்ளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடரோட க்ளவுட் சர்வீசஸ் எடுத்து நான் வந்து டீப் டைவாக வந்து கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஐ மீன் அதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் எந்த கஸ்டமர் கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கஸ்டமர்னா நீங்கள் உங்களோட கரியரை எங்கே கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அப்படியே உங்களோட ப்ராக்ரஸ் வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, அவங்க மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஜேர்னி மைக்ரோசாஃப்ட் அஜூரில் தான் போகும். இல்லை ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இல்லை ஜிசிபி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிசிபியில் போவீங்க. இல்லை சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாட்ஃபார்மே யூஸ் பண்ணி, நான் நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 பிளாட்ஃபார்முமே ஹைப்ரிடாக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். மீன் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட் வந்து அதுக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்பிள். ஃப்ளிப்கார்ட்டு இனிஷியலாக ஏடபிள்யூஎஸ்ல தான் அவங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட்டோட நீங்கள் பார்க்குற மொபைல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறமா அவங்களோட போர்ட்டல் அப்ளிகேஷன் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்க பில் பண்ணுறது மேபி வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பில் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தான் பில் பண்ணியிருப்பாங்க. பட் ஹோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸி டூல ஐ மீன் ஏடபிள்யூஎஸோட ஈஸி டூல பில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓகே அதோட பில் அதிகமாகவே அவங்களோட ஓன் டேட்டா சென்டரே பில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மும்பையில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறமா ஜிசிபி கிட்டையும் போனாங்க. ஸோ கூகுள் க்ளவுடையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து அஜூர் க்ளவுடையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 3 க்ளவுடு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓன் க்ளவுடுமே ஓன் டேட்டா சென்டருமே வச்சுருக்காங்க, ஓன் க்ளவுடு டேட்டா சென்டருமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹைப்ரிட் மாடலில் தான் அவங்களோட ஐ மீன் ஃப்ளிப்கார்ட்டோட டேட்டா சென்டர் வந்து ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 சாஸ் கம்பெனிஸ், அதாவது சாஃப்ட்வேர் எஸ் சர்வீஸ் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் இருக்கிறதுலே வந்து 10% ஆஃப் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க ஐ மீன் சாஸ்லேயுமே. ஏன்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட்டில் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் 365 எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் அப்ளிகேஷன் தான். நீங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு வெப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சாஸ் அப்ளிகேஷன். இப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை உங்களோட மெஷினில் ஒரு லைசன்ஸ் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி எல்லாமே வெப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு சாஸ் ஆஃபரிங்காக மைக்ரோசாஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 ஹோம் லைசன்ஸோ இல்லை பிஸ்னஸ் லைசன்ஸோ எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்சனல் பிசியில கூட நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் சாஸ் ஆஃபரிங்காகவே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படி ஒன்டரை யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். அடுத்ததாக அடோப் வந்து ஐ மீன் சேல்ஸ் ஃபோர்ஸும் அடோபும் கிட்டத்தட்ட சேம் மார்க்கெட் வேல்யூவில் தான் இருக்காங்க. ஐ மீன் லைக் 600 பில்லியன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக தமிழ்நாடோட ஜிடிபிக்கு ஈக்குவலான ஜிடிபியில் தான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸு அடோப் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட சாஸ் வருமானம் இருக்குது. சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதாவது சிஆர்எம் பேஸ்டு அப்ளிகேஷனில் அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் டைனமிக்ஸ் 365 எல்லாம் வருது. அதே மாதிரி அடோப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடோப் கிரியேட்டிவ் கிளவுடு, அது மாதிரி அடோப் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் ஆஃபரிங் தான். நீங்கள் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடோபோட எந்த ஒரு ஃபோட்டோஷாப் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே நீங்கள் லைசன்ஸ் வாங்கி நீங்கள் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்கள் இன்ஸ்டாலே பண்ண மாட்டீங்க. எல்லாமே வந்து இப்போ நீங்கள் அடோபோ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 rupees நினைக்கிறேன் பர் மந்த். ஐ மீன் சாரி ப்ரீமியர் ப்ரோ வாங்க போறீங்கன்னா வெறும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வேண்டாம்னா விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அது ஒரு சாஸ் அப்ளிகேஷன் தான். பட் உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு 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 அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. பட் அது மூலமாக நீங்கள் க்ளவுட்ல இருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஈவன் நான் வந்து எடிட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா
இப்போ கேன்வால் எடிட் பண்ணுறேன், இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாலாம் பண்ணதான். ஸோ அதுவுமே வந்து ஒரு சாஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ கேன்வாவோட நீங்கள் எப்படி அது எவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாவோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெலனி பாக்கின்ஸ். அவங்க அதை பில்ட் அது அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை யோசிக்கும் போது 2006 or 7 அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், ஐ மீன் ஒரு ஒரு காலேஜில் ஒரு மென்டராக இருக்கும்போது அதை அந்த 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 மாதிரியான ஒரு கான்செப்டை யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அடோப், அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்டில் இருக்கிற கிராஃபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டிசைன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க ஏன் வந்து ஒரு 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 டிசைன், ஐ மீன் கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர் வந்து ஏன் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்களோட யோசனையை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க, யாருமே வந்து அதை லிசன் பண்ணவே இல்லை. ஃபைனலாக வந்து அவங்களுக்கு அவங்க 2012 2013 மீன் கூகுள் மேப்ஸோட ஃபவுண்டர் ராஸ்முசன் சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து ஓகே இதோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இது 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 பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவர் புரிஞ்சுக்கிட்டு ஃபண்டிங்கை ரெடி பண்ணுறாங்க. 2013 AWS கிளவுடில் கேன்வா அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. அது 2018 வரைக்கும் பெருசாக ஒன்றும் க்ரோ ஆகலை. பட் 2020 எப்போ வந்து கிரியேட்டர் எக்கனாமி வந்து, அதாவது யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பூம் ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேன்வா அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லேடிஸ் தான் அதை அதிக அளவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 2020 கோவிட் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கவே பயங்கரமாக வந்து க்ரோ ஆரம்பிச்சிருச்சு கேன்வா அப்ளிகேஷன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மைக்ரோசாஃப்ட்டுக்கு போட்டி போடுற அளவுக்கு, ஐ மீன் மைக்ரோசாஃப்டோட கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேருக்கு போட்டி போடுற அளவுக்கு 40 பில்லியன் மேலே அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேன்வாவோட. அதே மாதிரி தான் ஜூம் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம பேசுகிற இந்த அப்ளிகேஷனுமே அப்படிதான். அதாவது இந்த அப்ளிகேஷனோட ஃபவுண்டர் வந்து எரிக் யுவான். அவர் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து, ஐ மீன் யூஎஸ்க்கு மைக்ரேட் ஆகிறாரு. அவர் வந்து ஜப்பானில் 1995 ஒரு கான்ஃபரன்ஸில் பில்கேட்ஸோட ஸ்பீச்சை கேட்டு தான் இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஓகே நம்மளும் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து யூஎஸ்க்கு எப்படியோ விசா வாங்கி 4 வருஷத்தில் படாத பாடுபட்டு யூஎஸ் போயிடுறாரு. போய் அங்கே போய் சிஸ்கோவில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. பட் அவருக்கு இந்த மாதிரியான என்ன ஐடியா அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங் அப்ளிகேஷன்ஸ் நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து நாளைக்கு மொபைல் ஃப்ரெண்ட்லேயே ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வெப்எக்ஸ், ஐ மீன் வெப்எக்ஸுங்கிற வெப்எக்ஸை வந்து சிஸ்கோ வாங்குறாங்க. பட் அங்கே ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு பிளானை மேனேஜ்மெண்ட்டுக்கு. பட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே இதெல்லாம் வந்து எதுக்குமே ஆகாத பிளான் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவரோட பிளானை. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் ஃபண்டிங் அஷ்யூர் பண்ணி அவரோட ஐடியாவில் இந்த ஜூம் கம்யூனிகேஷன் லான்ச் பண்ணுறாரு. ஜூமும் வந்து பெரிய அளவில் பிக்கப் ஆகலை. கரெக்டாக உங்களுக்கு கோவிட் வரவே லாக்டவுனில் எல்லாருமே வந்து ஜூமை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஜூம் வந்து எங்கேயோ போயிடுது. அவரும் பில்லியனர் ஆகிறாரு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சாஸ் அப்ளிகேஷன்ஸை யாரெல்லாம் வந்து அதோட பொட்டன்ஷியலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். பட் அதில் இருக்கிற நாலேஜ் வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாப்பும் வந்து இதில் இருக்குது, ஆரக்கிளும் இருக்குது. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது எல்லாமே தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜிமெயிலு, ஜிடாக்கு, ஐ மீன் நீங்கள் யூஸ் பண்ண நம்ம கூகுள் சர்ச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஸ் அப்ளிகேஷன் தான், சாஸ் ஆஃபரிங் தான். பட் கூகுள் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு காசு வருது. லாஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட மார்க்கெட் ஷேரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீழேருந்து பார்க்கலாம். ஸோ OH கிளவுட் தான் வந்து 1-2% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி டென்சன் கிளவுட் இன்னும் 2-3 இருக்குது 1% இருக்கிறவங்க. அடுத்தது ஹுவே கிளவுட் வந்து 2%. அடுத்தது டென்சன் கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா 2% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி யாராவது ஸ்கிரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நான் அதை அந்த செட்டிங்ஸ் இன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அடுத்தது ஆரக்கிள் கிளவுட் பார்த்தீங்கன்னா 2%, IBM கிளவுட் வந்து 2% மார்க்கெட் வச்சுருக்காங்க. சேல்ஸ் ஃபோர்ஸும் 3%, அலிபாபா கிளவுட் 4%. ஸோ
இவங்கெல்லாம் வந்து இந்த லெவலில் தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து 11% மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் 25%. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 22% தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். அதுக்கு காரணம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவங்களோட கஸ்டமர்ஸ் தான். அடுத்ததாக ஏடபிள்யூஎஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற சாஸ் யூஸ் பண்ணுற கம்பெனிஸில் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அமேசான் வந்து கிட்டத்தட்ட 31% மார்க்கெட்டை இன்னமும், அதாவது எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு இல்லையா? 22 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் வந்து மார்க்கெட்டில் டாமினன்ட் பிளேயராக இருக்கிறது அமேசான் வெப் சர்வீசஸ் தான். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற அப்ஜெக்டிவ்னா உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஒரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் நான் வந்து சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கேப்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எப்படி வந்து இந்த டெக்னிக்கல் எவல்யூஷன் நடந்துச்சு, அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் மெயின் ஃப்ரேம்லேருந்து இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் வரைக்கும் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன, இது ஃபியூச்சர் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறமா வந்து விர்ச்சுவலைசேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் எப்படி வந்து அது ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிச்சு. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ஹார்ட்வேரில் எப்படி நம்மளால மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி ஒரு மிஷினை கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி எவல்வ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு நான் கொடுக்குற எக்ஸசைஸை நினச்சி நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. நான் பண்ண ரிசர்ச்சை உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். பட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்களே வந்து கூகுள் வழியா, சாட்ஜிபிடி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கேட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை ஒரு போஸ்ட்டாக நீங்கள் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து க்ளவுட் சர்வீசஸ் மாடல்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து க்ளவுட் சர்வீசஸ் மாடல்ஸு, அதுக்கப்புறமா ஐ மீன் பேஸ்னா என்ன, சாஸ்னா என்ன, சாஸில் வந்து என்னெல்லாம் நம்ம ஒரு க்ளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடர் ஆஃபர் பண்ணுறாங்க, அதை வச்சு நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ண முடியும், பப்ளிக் க்ளவுட்னா என்ன, அதில் அதை இப்போ வந்து ஹைப்ரிட் க்ளவுடில் அந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து எல்லா கம்பெனியுமே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எட்ஜ் கம்ப்யூட்டிங் எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாகவும் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா வந்து கிளவுட் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ். இப்போ ஐ மீன் ஆல்ரெடி நான் வந்து சைபர் செக்யூரிட்டியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். நான் சைபர் செக்யூரிட்டினா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம், ஐ மீன் சோஃபார் வந்து லாஸே வந்து 9 ட்ரில்லியனுக்கு மேலே ஆக்சுவலாக இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்னால ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் கிடைக்கிற மொத்த லாஸை நீங்கள் கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9 ட்ரில்லியன், அதாவது இந்தியாவோட ஜிடிபி மாதிரி கிட்டத்தட்ட 3 மடங்கு. அந்த அளவுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு த்ரெட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராவோ இல்லை சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராவோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு கெரியரை கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும் கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ அதனால அது ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு எப்படி வந்து மாடர்ன் கிளவுட் என்வரான்மெண்ட்ல சைபர் செக்யூரிட்டி எப்படி க்ரோ ஆயிருக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஆர்டிக்கிள் வந்து போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது இருந்து இது வரைக்கும் இப்போ எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ இருந்து இனிமேல் இதுக்கப்புறமா என்ன எப்படி எவால்வ் ஆக போகுது, அடுத்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்புறமா இன்னும் அடுத்து என்ன கான்செப்ட் வரப்போகுது, ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ ஏஐ எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா வந்து விஆர், அதுக்கப்புறம் வேற என்ன, ஐ மீன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்னமும் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆக போகுது. ஸோ அதை பற்றியும் வந்து ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற அப்ஜெக்டிவ். ஸோ இன்னைக்கு வந்து 1 ஹவர்லேயே நான் செஷனை முடிச்சிடுறேன். நான் இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம வந்து நீங்கள் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சாஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறமா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட எவல்யூஷனு, ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஆக போகுது, என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வந்து பேச போகிறோம். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து கொஷினை யோசிச்சு வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ளதை நோட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு லிங்க்டின் வழியாவோ இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் வழியாவோ கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை அடுத்த செஷனில் உங்களுக்கு வந்து இதை பெரிய அளவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கலாம், அதாவது
நான் வந்து இந்த டெக் ஹிஸ்டரியை பற்றி, இந்த எவல்யூஷனை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணணும் அஜூரில் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் விர்ச்சுவல் மிஷினை அஜூரில் போய் கிரியேட் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இப்போவே இந்த யூடியூப்பில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கண்டிப்பாக யாருமே தேடி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நான் 100% கேரண்டியாக நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. பட் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சாகணும். ஏன்னா இதை நீங்கள் கற்றுக்கும் போது தான் ஓகே இதுக்கப்புறமா எப்படி எப்படி எவால்வ் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி சாஸில் வந்து அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணவங்களாம் எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அவங்களால. ஓகே, ஸோ நம்ம நிறைய சாஸ் அப்ளிகேஷன் பார்த்தோம். இதுல இன்னமும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் சொல்லாம விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸ், ஹப்ஸ்பாட், ஸ்லாக்கு, ஸ்ப்ளங்க்கு, ஜென்டெஸ்க்கு, ஃப்ரெஷ்டெஸ்க்கு, இது மாதிரி நிறைய சாஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆக்சுவலாக சாஸ்ல யாரெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா சாஸும் சொல்ல முடியாது, நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சாஸ் ஆஃபரிங் யூஸ் பண்ணவங்க தான். கியூ செஷன் இஸ் ஓப்பன் ஆகும், கொஷினை த்ரோ பண்ணுங்க, கொஷின் கேளுங்க. கொஷின் கேட்டால் மட்டும்தான் இந்த செஷன் வந்து ஒரு ஒரு நல்ல செஷனாக இருக்கும். திஸ் இஸ் அப்துல். எஸ் அப்துல். இதுல இப்போ நீங்க எல்லா கிளவுட் கம்பெனிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இதுல வந்து VMware, ஐ மீன் டெல் EMC VMware அவங்க இருக்காங்களா? அவங்க அதுக்கப்புறம் HPயுமே கிளவுட்ல இப்போ இருக்காங்க. இப்போ NetApp இருக்காங்க, மீன் ஸ்டோரேஜ் இதுவா? VMware, NetApp, NETAPP, NetApp. அப்புறம் ஓபன் சோர்ஸ் கூட இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு மேல 10-20 மேல இருக்காங்க ஆக்சுவலா. பட் நான் அவ்வளோத்தையும் நான் எடுத்துட்டு வரல ஆக்சுவலா. அது ரொம்ப ரொம்ப இதா போகுன்றதுனால மேஜரா இருக்கிறத மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ சாஸ் நான் கண்டிப்பா எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு யாராச்சும் வந்து நான் வந்து ஒரு சாஸ் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றேன், இல்லை நான் சாஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாஸை பத்தி இன்னமும் எனக்கு தெரியல, சாஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் சரி, இல்ல ஜோஹோ இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் சரி, ஐ மீன் நான் ஒரு 8 years ஐடில இருக்கேன். ஐ மீன் நான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் வந்து ஐ மீன் பார்த்தது மோஸ்ட்லி நம்ம ஐடி கம்பெனி என்ன இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், ஸ்லாக், ஸோ அது ஜூம், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் ஜோஹோவும் தனியா வச்சிருக்காங்க, வேர்டு அந்த மாதிரி தனியா சொல்றீங்க. இப்போ ஆனா அவங்களுடைய மார்க்கெட் வந்து இப்போ $1 billion இருக்கு. இப்போ ஐ திங்க் $3 billion வந்து இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எந்த எண்ட் கஸ்டமர் யாரா இருப்பாங்க? ஐ மீன் ஏன்னா நான் எதுவும் கண் கூட பார்த்தது இல்லை, ஜோஹோட ப்ராடக்ட்டுமே சரி, இல்ல ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுமே சரி. உங்களுக்கு நீங்க ஏதாவது பார்த்து அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு? இல்லை, நான் 2 அப்ளிகேஷனுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஜோகோட அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் டெஸ்கோட அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் சர்வீஸ்ன்றது அவங்க அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் அப்ளிகேஷன் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம், லீவ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ டிக்கெட்டிங் டூல்ஸ்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனோ இல்லை ட்ராவல் அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த அப்ளிகேஷனோட ஹோல் சப்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட டீம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, 24/7 சப்போர்ட். ஸோ அப்போ கஸ்டமர் உங்கள் கம்பெனியில் இருக்காங்களே எம்ப்ளாயிஸ், ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, இஷ்யூஸ்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ்னா அந்த அப்ளிகேஷன்ல வரக்கூடிய. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஃப்ரெஷ் டெஸ்க், ஃப்ரெஷ் சர்வீஸ். அவங்க நிறைய சர்வீஸ் வச்சிருக்காங்க, அதுல இந்த ஃப்ரெஷ் சர்வீஸ்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ அதுல நீங்க அதை ஒரு சாஸ் ஆஃபரிங்கா நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பர் யூசர் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க 11 பேர் டீம்ல இருக்காங்கன்னா ஒரு அட்மின், 10 பேர் மெம்பர். ஸோ இப்போ அந்த டிக்கெட்டை நீங்க வந்து அவங்க பேரை நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அந்த டிக்கெட்ல, எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த டிக்கெட்டை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு கிளைண்ட்டுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ஒரு SLA இருக்கும், அதாவது சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய அவுட்டேஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு டேட்டாபேஸ் அவுட்டேஜ், அப்ளிகேஷன் டோட்டலாக டவுனு,
அந்த மாதிரி நேரத்தில் செவன் டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அது அது அதோட ப்ராக்ரஸ் என்ன, அப்போ ஒரு பிரிட்ஜ் கால் ஓப்பன் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து அந்த டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு கேபிஐ கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் மாதிரி ஒரு ஒரு அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்டை நம்ம புல் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறமா நிறைய அப்ளிகேஷன் அதை கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் போன மாதம் வந்து எவ்வளோ டிக்கெட் இந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பில்லிங் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பர் ஹவருக்கு வந்து பில்லிங் இருக்கும், இத்தனை டாலர்ஸ் இருக்கும். ஒரு ஹவருக்கு வந்து ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டிக்கெட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி பில்லிங் கால்குலேட் பண்ணிக்கலாம் அது மூலமாட்டு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கஸ்டமர் சப்போர்ட் டூல், நீங்கள் வந்து ஜென்டெஸ்க்கு, சர்வீஸ் நவ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஐ மீன் ஃப்ரெஷ் சர்வீஸும் அதே மாதிரியான ஒரு டூல் தான் ஆக்சுவலாக. ஜோகோ டெஸ்க்கும் இருக்கு, ஜோகோலையும் அதே மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். நான் வந்து என்னோட ஒரு ஒரு ஆஃபீஸ் 365 ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் 365 கஸ்டமருக்கு வந்து என்கிட்ட வந்து 3 அப்ளிகேஷன் எவாலுவேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து ஜோகோ டெஸ்க்கு, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சர்வீஸு, அப்புறம் ஜென்டெஸ்க்கு, இந்த 3மே நான் வந்து எவாலுவேட் பண்ணி கடைசியில் என்னை பொறுத்தவரை ஃப்ரெஷ் ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த அவங்களோட டூல் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருந்த மாதிரி இருந்துச்சு சாஸில். ஸோ அதனால அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ கஸ்டமர் இப்போ எங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் தான் நாங்கள் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அதனால நான் ஒரு 3 மாசமா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அது அந்த சாஃப்ட்வேரோட எவாலுவேஷனுக்காக நான் வந்து ஜோகோ கூடயும் ஒர்க் பண்ணேன், ஜென்டஸ் கூடயும் ஒர்க் பண்ணேன், ஃப்ரெஷ் சர்வீஸ் கூடயும் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறைய விஷயங்களை அந்த அந்த டூலை பற்றி. ஸோ அதனால ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த டூலு. அது மாதிரி அவங்க வந்து பிபிஓக்கும் வச்சுருக்காங்க, பிபிஓக்கும் ஒரு சப்போர்ட் டூல் வச்சுருக்காங்க. நிறைய அப்ளிகேஷன் இப்போ இப்போ வந்து ஏஐயோட ஜென் ஏஐ கூட இன்டகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கிளவுட்ல வந்து செக்யூரிட்டின்னு நம்ம பேசும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சர்வீஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எல்லாமே கொடுக்குறாங்க என்கிட்ட. அப்படி நான் அவங்க கிட்ட நான் வாங்குறப்ப என்னுடைய டேட்டாவை தான் நான் போய் ஸ்டோர், ஐ மீன் கஸ்டமரோட டேட்டாவை தான் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நான் வந்து கேரண்டி, ஐ மீன் அந்த டேட்டா வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க எடுத்து எதுவும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்கன்றது எந்த அளவுக்கு ஒரு கேரண்டி இருக்கும் எனக்கு? நாட் ஓன்லி மைக்ரோசாஃப்ட், ஜிசிபி, எனிதிங் எதுவா இருந்தாலுமே. அது இப்போ நீங்களும் வந்து மைக்ரோசாஃப்டும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க இல்லையா? அந்த நீங்க கிளவுட் சர்வீஸ் வாங்கும்போது, ஆஃபர் பண்ணும்போது ஒரு லீகலா ஒரு அக்ரிமெண்ட் நீங்க சைன் பண்ணுவீங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க வந்து டேட்டாவை எந்த மாதிரியான ஒரு மிஸ்யூஸும் பண்ண மாட்டோம், உங்க டேட்டா வந்து பிரைவசியாக தான் இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தானே தவிர அதை தாண்டி வேற மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டிசைன் பண்றது அவங்க, கோட் பண்றது அவங்க, அவங்க நினைச்சா அவங்க எந்த எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பா. சோ யாரா இருந்தாலும் சரி, ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி யாரா இருந்தாலும் அந்த அவங்களுக்கு அங்க இருக்கு. பட் எனிஹவ் நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அக்ரிமெண்ட், எஸ்எல்ஏ அக்ரிமெண்ட் ஏதோ ஒன்று போட்டு நம்ம உள்ள போறது இருந்தாலுமே அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா? ஐ மீன் நான் எனக்கு தெரியல, அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் அது மைக்ரோசாஃப்ட் டைரக்டா பண்ணாது, இல்ல கூகுள் டைரக்டா பண்ணாது, இல்ல ஏடபிள்யூஎஸ்லாம் அவங்க அமேசான் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க அங்க இருக்கிற யாராச்சும் ஒரு எம்ப்ளாயியோ இல்ல அந்த மாதிரி யாராச்சும் வந்து தெரியாம, ஐ மீன் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து டேட்டாவை வந்து லீக் பண்றது, டேட்டா பிரைவசி இஷ்யூவை கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய டேட்டா பிரீச் நடந்திருக்கு. இல்லை அவங்களுக்கே தெரியாம இப்போ இப்போ ஷேர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷேர் பாயிண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. கஸ்டமருக்கு சில நேரம் கரெக்டா யூஸ் பண்ண தெரியலன்னா தெரியாம நீங்க வந்து அங்க இருக்கிற ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது வழியா ஒரு வல்னரபிலிட்டி கிரியேட் ஆகி அது வழியா கூட வந்து ஹேக்கர்ஸ் உள்ள போந்து உங்க கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை திருடலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. பட் அப்ளிகேஷன்லேயே இருக்கு. பட் மைக்ரோசாஃப்ட் லெவலில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் வந்து பண்ணிருச்சு. ஏன்னா அப்படி பண்ணியாச்சுன்னா அவங்க அதோட அவங்க மார்க்கெட் காலி இல்லையா? அப்படி பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. பட் இண்டிவிஜுவலா அங்கங்க நடந்திருக்கு டேட்டா லீக்கேஜ், அதுக்கப்புறமா சைபர் அட்டாக்ஸ், இதெல்லாம் வந்து கிளவுட் என்வரான்மெண்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு.
பட் அது இன்னமும் அவங்க எவ்வளவு தூரம் அதை செக்யூர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துருப்பேன். அதாவது இப்போ இவ்வளவு பெரிய டேட்டா சென்டருக்கு இவங்க எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி யாருமே கேட்கல. பட் நான் சொல்றேன் அதுக்கு. இப்போ வேர்ல்டு வைடா இருக்கிற எல்லா கிளவுட் டேட்டா சென்டர் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கன்சம்ஷன் வந்து அந்த டேட்டா சென்டர் தான் பண்ணுது வேர்ல்டு வைடு எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்ல. 3%, கிட்டத்தட்ட ஒரு நாட்டில் ஒரு கண்ட்ரியில் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டிக்கு ஈக்குவலானது இல்லையா? அதோட அதிகமானது ஆக்சுவலா. அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கன்சம்ஷன் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷனை தான் வாங்கியிருக்கிறாங்க ஆக்சுவலா. அவங்க கூட தான் டைப் வச்சு நீங்கள் அவங்களோட பவருக்கு வந்து பவர் அங்கேருந்து அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க கோலை யூஸ் பண்ணக்கூடாது, நான் வந்து கார்பன் நியூட்ரலாக இருக்கணும், க்ரீன் எனர்ஜியை நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ கார்பன் நியூட்ரலாக ஒவ்வொரு இது ஜிசிபியாக இருந்தாலும் சரி, அஜூராக இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். இந்த 2024 வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களோட ஹோல் டேட்டா சென்டருமே வந்து கிரீன் எனர்ஜிக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆக்சுவலா அது போய் இஆர்பின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப சொல்லுங்க அந்த ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாடியூல் சிஆர்எம். ஆமா கரெக்ட். அது ஆக்சுவலா என்டர்பிரைஸ் இஆர்பின்னு ரிசோர்ஸ் பிளானிங். சொல்லுவாங்க. ஒவ்வொரு அதாவது கொஞ்சம் ரிப்பீட்டடான கம்பெனிட்டு சாஸ் பண்ணும்போது அது இஆர்பிக்கு ரெண்டு விற்பாங்க. ஸோ அப்போ ரெண்டு ஷேர்டு கிளவுட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா பிரீச் அந்த அளவுக்கு இருக்காது. லைக் இப்போ ஜோகோ பார்த்தீங்கன்னா ட்ரையல் பீரியட் மாதிரி ஒரு சில சர்டன் மந்த்ஸ் ரெண்டு கொடுப்பாங்க. அதை வேணா கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அந்த நேரத்துல நம்மளோட டேட்டாஸ் அவங்க ஒன்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்ட் வாங்கின பிறகு நம்மளோட ட்ரையல் டேட்டா எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு புதுசா தருவாங்க. இல்ல ட்ரையல் டேட்டாவும் அப்படியே கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ டேட்டா இது அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, நீங்க ஆல்ரெடி கிளவுட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல? இல்ல நான் இஆர்பில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பியூர் இஆர்பி. பட் நீங்க பண்ற அப்ளிகேஷன் வந்து ஒரு சாஸ் இல்லையா? கரெக்ட் சாஸ். ஓகே. அதான் இஆர்பினா நீங்க சொன்னீங்களா, அது ஆக்சுவலா கரெக்ட் தான். அது சிஆர்எம் இருக்கும், ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். நான் ஆக்சுவலா ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா ட்ரேடிங் பேஸ் பண்ண கம்பெனி அது. ஸோ இகேஒய்சி அந்த இதெல்லாம் ஒரு 12 months 12 ப்ராசஸ் இருக்குங்க. அந்த 12 ப்ராசஸ் கம்ப்ளீட்டா சிஆர்எம் குள்ளார வரும். இனிஷியலா அவங்க சிஆர்எம் குள்ளார இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுல இருந்து அவங்க அதுக்கடுத்து ஏதாச்சும் சப்போஸ் டிக்கெட் ஏதாச்சும் ரைஸ் பண்ற மாதிரி இருந்தா அது ஹெல்ப் டெஸ்க்ல வரும். இனிஷியல் லெவல்ல அவங்களுக்கு ஏதாவது சப்போஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது டிலே ஆனாலோ, அவங்களோட ஃபண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா அவங்களோட அக்கௌண்ட்ல அப்டேட் ஆகாம இருந்தாலும் அவங்க அப்ப அந்த டைம்ல அவங்களோட கொரிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அது எந்த டீமுக்கு போனோமோ அந்த டீமுக்கு மாத்திடுவாங்க. சப்போஸ் ஆப்ல ஏதாச்சும் பக் இருந்தா டெக்னிக்கல் டீமுக்கும், இல்லாட்டி அவங்க மேல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சோ அந்த மாதிரி டீம்ஸ்க்கு ஓகே தேங்க் யூ. அந்த இது ஒர்க் ஆகும். அந்த லோ ஹை ப்ரியாரிட்டி அந்த இது ஒர்க் ஆகும். ஸோ அதுல இருந்து கம்ப்ளீட்டா அந்த இஆர்பி சிஸ்டம் அது ஆக்சுவலா அப்படி கூட மென்ஷன் பண்ணுவோம். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க பிரசாத். ஏடபிள்யூஎஸ் வந்து 31% வேர்ல்ட் வைட்ல நீங்க யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி சொன்னீங்களா சார்? இல்ல, மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சார். இப்போ மார்க்கெட் ஷேர்னா இப்போ நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டை மொத்தமா எடுத்தாங்க அப்படின்னா ஆன் பிரிமிஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா சார் மோஸ்டா? யாரு எப்படி சொல்லுங்க, திருப்பி கேளுங்க அந்த क्वेश्चन. இப்போ ஏடபிள்யூஎஸ் அந்த விர்ச்சுவலைசேஷன் கிளவுட் யூஸ் பண்ணாதவங்க ஆன் பிரிமிஸா தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்களான்னு கேட்டு. அப்படி இல்லை, அவங்க வேற ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம்ல. ஜிசிபியோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம், ஜிசிபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம், இல்லை அஜூரோட யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களோட ஓன் டேட்டா சென்டரே கூட பில்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும். இப்போ கடைசியாக வந்து அப்துல்ங்கிறவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வந்து லோக்கலைஸ்டு கிளவுடு சிஎஸ்பி கிளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸே இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க எது வேணாலுமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணாதவங்க ஆன் ப்ரிமைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன மாதிரியான அப்ளிகேஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன் இல்லை ஃபின்டெக் அப்படின்னா சில சமயத்தில் அவங்களுடைய ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன் இல்லை கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரொம்ப செக்யூர்டாக வச்சிருக்க வேண்டியிருக்கும்.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் வந்து அவங்க லோக்கலாகவே ஒரு ஆன் ப்ரிமிஸ் என்வரான்மெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மற்றபடி ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு கோர் சென்சிட்டிவாக இல்லாத இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த டேட்டா வந்து க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட எஃபிஷியன்சிக்காக. அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சிக்காக அவங்க வந்து ஒரு சாஸ் மாடலாக அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். மற்ற எல்லாத்தையுமே அவங்களோட ஓன் டேட்டா சென்டரில் அவங்க வச்சுருந்துருக்கலாம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே சார். டவுட்டு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னா அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சார்? அது மட்டும் எனக்கு புரியல சார். எப்படி புரியல சொல்லுங்க, திருப்பி கேளுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அது எப்படின்னு புரியல சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் புதுசாக எதுவுமே பில்ட் பண்ணல. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாங்கிட்டு அதில் உங்களோட அப்ளிகேஷனை நீங்களே பில்ட் பண்ணுறீங்க. புரியுதா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது? அதாவது இப்போ ஏற்கனவே பில்டான ஒரு சாஃப்ட்வேரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே அவங்ககிட்ட இருக்கிற ஹார்ட்வேரை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு அதில் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே. ஸோ ஜெயந்தன் ஒருத்தங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயந்தன் சொல்லுங்க சார். இப்போ அஸ் டெவலப்பரா வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்சைட்டோ நம்ம பில்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா அது எந்த வகையிலலாம் வந்து நம்ம வந்து க்ளவுட்ல ஹோஸ்ட் பண்ணலாம்? ஸோ ஆன் ப்ரிமிசஸுக்கும் க்ளவுடுக்கும் நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து ப்ரைவசி இருக்கும் அப்படின்னா ஆன் ப்ரிமிசஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. வேற எந்தெந்த வகையெல்லாம் வந்து க்ளவுட்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ அப்புறம் இந்த பைப்லைன்ஸ் பத்தி கொஞ்சம் சிஎஸ்சிடி பைப்லைன்ஸா? இல்லை, அது ஆக்சுவலாக இன்னொரு தனி உங்களுக்கு டெவாப் செஷனில் நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக வந்து மேபி ப்ராக்டிக்கல் லேபாக கூட நம்ம வைக்கலாம் அதை. ஓகே சார். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்து நான் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு அப்ளிகேஷனை எப்படி பில்ட் பண்ணி க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறது தானே கேட்குறீங்க, கரெக்டாக? அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, நம்மளால வெப்சைட்டையும் ஹோஸ்ட் பண்ண முடியும்ல சார்? தாராளமாக வெப்சைட்டு எல்லாமே தான். ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறதே வந்து இப்போ நீங்கள் இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் பார்க்குறீங்க இல்லையா? அப்போ அது ஒரு போர்ட்டல் அப்ளிகேஷன், கரெக்டாக? மொபைல்லையும் பார்க்குறீங்க, அப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன், கரெக்டாக? ஒரு டேப்லெட்லையும் நீங்கள் பார்க்கலாம். பட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லையும் பார்க்குறீங்க, ஆப்பிள் ஓஎஸ்லையும் பார்க்குறீங்க, ஐ மீன் ஐஓஎஸ்லையும் பார்க்குறீங்க. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 4-5 பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கோட் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஃபைனலாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு 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 விர்ச்சுவல் சர்வர் வழியாவோ ஒரு அப்ளிகேஷன் சர்வர் வழியாவோ நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸில் அஜூர்லேயோ இல்லை ஏடபிள்யூஎஸ்லேயோ நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதில் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த சர்வரை ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ கரண்டா யூஸ் பண்ற டூல்ஸ் அதை ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அதாவது ஹோஸ்ட் பண்றதுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க VMware அந்த மாதிரி கரண்டா யூஸ் பண்ற டூல் ட்ரெண்ட்ல இருக்க டூல்ஸ். இப்போ ஐ மீன் AWS எடுத்துக்கிட்டீங்கன்னா EC2 அது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலா. அதுல நீங்க விர்ச்சுவல் சர்வரை பில்ட் பண்ணி, விர்ச்சுவல் சர்வர்னு நான் சொல்றது அப்ளிகேஷன் சர்வர் தான். ஒரு அப்ளிகேஷன் சர்வரை பில்ட் பண்ணி நீங்க அதுல உங்களால அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா. அதே மாதிரி இப்போ அஜூர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் சர்வர், 2 வெப் ஃப்ரண்ட் எண்ட் சர்வர், ஒரு லோட் பேலன்ஸரை போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அந்த விர்ச்சுவல் சர்வரை எங்கே நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு VNet மாதிரி அஜூர் டெனண்ட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து இந்த விர்ச்சுவல் சர்வரை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சர்வருக்குள்ளே தான் இருக்குது. ஐ மீன் வெப் ஃப்ரண்ட் எண்ட் சர்வருக்குள்ளே தான் இருக்குது. அங்கே இருக்கிற டேட்டா பேஸில் தான் உங்களோட அப்ளிகேஷனோட டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் கஸ்டமர்ஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க ஒரு லோட் பேலன்ஸர் வழியா. பட் அந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது கிளவுட்ல. ஐ மீன் கிளவுட்னா நான் மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டர்ல. கரெக்டா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? சார், அதாவது இந்த மாதிரி டேட்டாஸை கிளவுட் அட்மின்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா சார்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டில் ஒரு டெனண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களோட ஹோல் ஆப்ரேஷனும் வந்து மைக்ரோசாஃப்ட்ல அஷூர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து அதுக்கு அட்மினா இருப்பீங்களே தவிர மைக்ரோசாஃப்ட்ல இருந்து யாரும் அதுல அட்மினா இருக்க மாட்டாங்க. பட் அந்த டெனண்டோட கண்ட்ரோல் மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். பட் மைக்ரோசாஃப்ட் டேட்டா அக்விசிஷன் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்கு. பட் உங்களோட நீங்க அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் பண்ண முடியாதுல்ல. எப்படி இப்ப 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 சீனியர் தில்லை. சொல்லுங்க. ஹலோ, யாரு பேர் இப்போ சொல்லுங்க. அப்துல். சொல்லுங்க அப்துல். இப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல ஒரு லைக் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு விண்டோஸ் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ்னு சொல்லலாமா? வெறும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் நான் சொல்றேன். அது சொல்லலாமான்னு கேக்குறேன். நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க அடாப் வந்து ஒரு போட்டோஷாப் இருக்கு, நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது பதிலா அவங்க சாஃப்ட்வேர் சர்வீஸா கொடுக்குறாங்க, லைக் கேன்வா அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிசி இருக்கு. அந்த பிசில வந்து சில டூல்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பிடிஎஃப் ரீடர் இல்ல, இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எதுவுமே இல்லைன்னு வைங்களேன். எனக்கு வந்து ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸா ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது அந்த மாதிரி தராங்களா? சப்போஸ் நான் வெப்ல டைரக்டா போயிட்டு அக்சஸ் பண்ணி அது உள்ள இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய ஒர்க்கை முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்றது மாதிரி இருக்கான்னு கேட்கிறேன். கண்டிப்பா தராங்க. அதுக்கு பேர் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் கிடையாது, பேர் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். அத மாத்தி சொல்லிட்டேன். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ங்கிறது. ஆமா, அப்படி கொடுக்குறாங்க ஆக்சுவலா. அப்படி நீங்க ஓஎஸ் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா அதுக்கு பேர் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் ஆக்சுவலா. ஸ்டோரேஜ், சோ அப்ளிகேஷன் ரிலேட்டடா வாங்கணும் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். நீங்க ஏற்கனவே பில்ட் ஆயிருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை நீங்க இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். பட் ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட அப்ளிகேஷனை நீங்க ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஒரு பிளாட்ஃபார்ம் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்னா என்ன, இப்போ எனக்கு வந்து இல்ல எனக்கு 2 லினக்ஸ் மிஷின் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் என்னோட நெட்வொர்க் இருக்கணும், இந்த மாதிரி நீங்களே வந்து எனக்கு இவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கணும், ஒரு 10 டெராபைட் டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கணும், இந்த மாதிரி நீங்களே ஒரு பிளாட்ஃபார்மை ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நீங்க அந்த கிளவுட் சர்வீசஸ் ப்ரொவைடர்ல இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், ஓஎஸ் எல்லாமே. பட் அதுக்கு பதிலாக நீங்க வந்து வெறுமனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் வாங்குறீங்க, எல்லாமே நீங்க தான் பில்ட், ஓஎஸ் நீங்க தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, விர்ச்சுவல் மிஷினை நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க, எல்லாமே நீங்க தான் பண்ண போறீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இப்போ அதுல வந்து இப்ப நெட்வொர்க்னு வரப்ப அதுல ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எண்ட் யூசரா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நான் வச்சிருக்கேங்க. பட் நான் போயிட்டு ஒரு சாங் பாக்குறேன் இல்ல ஒரு சாங் டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவா ஆகும், வெப் பேஜ் லோட் ஆகும். ஆனா சர்வர்ல சைடுல நெட்வொர்க் இஷ்யூ, கரெக்ட்டுங்களா? அது கண்டிப்பா அவங்க சைடுல, ஏன்னா இப்ப என் சைடு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, பட் சர்வர் வந்து லோட் ஆகல. உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்ப ரிசல்ட் பார்க்க போறோம்னா அப்ப சர்வர் ஃபுல்லா பிஸியா இருக்கும். ஏதோ ஒரு 10th ரிசல்ட் பார்க்கணும், சர்வர் பிஸியா இருக்கும். சோ இப்ப அங்க வந்து நெட்வொர்க் லேட்டன்சி வந்து அதிகமா இருக்கு இல்லையா? சோ இப்ப நான் வந்து ஒரு அஸ்யூரோ இல்ல ஜிசிபி இல்ல யாருக்கையாவது நான் போய் வாங்குறப்ப நான் உங்ககிட்ட வந்து எனக்கு ஃபுல் டைம் வந்து ஹெவி பேண்ட்வித் கொடுக்குற மாதிரி வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸா, இல்ல அவங்க ஏதாவது அதுக்கு ஸ்லாப் ஏதாவது வச்சிருக்காங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்லாப் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஹெவி பேண்ட்வித் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு தானே உங்களுக்கு பேஎஸ்சி கோட் மாடலோடைய இதுவே வந்து நீங்க எவ்வளவு சர்வீஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அவங்க காஸ்ட் சார்ஜ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பேண்ட்வித் அதிகமா நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டேட்டா ப்ராசஸிங் அதிகமாகும், அங்க இருக்கிற சிபியூ எல்லாமே வந்து யூசேஜ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த யூசேஜ் காஸ்ட் வரதான் செய்யும். ஓகே, இல்ல இப்ப அது பாஸ் இல்லாம ஐஏஎஸ் ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் போறப்ப எனிஹா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துறாங்க, ஐ மீன் நெட்வொர்க் அவங்க தானே கொடுக்குறாங்க. இட் மீன்ஸ் கரெக்ட்டுங்களா? நெட்வொர்க் அவங்க தான் கொடுக்குறாங்க, நெட்வொர்க் டேட்டா சென்டர் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. சோ இப்ப நான் என்னோட அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரே டைம்ல 1000 மெம்பர்ஸ் இல்ல 1 lakh மெம்பர்ஸ் வந்து ஹிட் பண்றாங்கன்னு வைங்களேன். அந்த டைம்ல வந்து எனக்கு அந்த இது ஸ்லோ ஆகுதுன்னா சோ அதுக்கு தான் நான் கேக்குறேன். எனக்கு வந்து ஸ்லோ ஆகக்கூடாது, ஆல் டைம் ஃபாஸ்டா இருக்கணும். அதுதான் ஆக்சுவலா அந்த கிளவுட்ங்கிற கான்செப்டோட ஹோல் சென்ஸே வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் ஆக்சுவலா. அதாவது நீங்க ஆன் பிரிமிஸ் என்வரன்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்ளத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப் வருது. இப்போ சாதாரணமா எடுத்துக்கோங்க, காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, உங்களோட வெப்சைட்டை
இப்போ இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 9 o'clockலேருந்து கன்கரண்ட் யூசர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறமா லஞ்ச் டைம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க. திருப்பி 3 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சஸ் பண்ணி 5 மணிக்கு பீக்கில் இருப்பாங்க. 7 மணிக்கு மேலே ரொம்ப பீக்கில் இருப்பாங்க அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுறவங்க. கரெக்டா? ஸோ இப்படி இருக்கும். ஆனால் திடீர்னு இப்போ நீங்கள் அது ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன், நான் சொன்ன மாதிரி ஒரு ஐசிஐசி அப்ளிகேஷனா, நீங்கள் அதில் கிரெடிட் கார்டு ஆஃபர் போடுறீங்க. பட் உங்களோட என்வாரன்மெண்ட் ஆன் ப்ரிமைஸ்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 10 அப்ளிகேஷன் சர்வர் இல்லை 10 வெப் ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வச்சு ஒரு லோட் பேலன்சர் போட்டால் கூட ஒரே ஒரு வெப் ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாமே டோட்டலாக எல்லாமே டவுன் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். ஒரு நாளைக்கு வந்து க்ரோர்ஸில் உங்களுக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே நீங்கள் ஒரு கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணும்போது ஸ்கேலபிலிட்டி இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து அதுக்கு தான் நம்ம வந்து நேற்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோட் அப்படின்னு நான் சொன்னது. இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து ஹெவி யூசேஜ் அதிகமாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே இருக்கிற ஒரு சர்வீஸ் அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு 2 CPU 2 மீன் ஸ்டோரேஜ் யூனிட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கும். ஓகே. டிமாண்ட் அதிகமாகும் போது, டிமாண்ட் கம்மியாகும் போது அதுவே தானா வந்து இப்போ வெறுமனே நார்மலா வந்து ஆவரேஜா 10,000 யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது 20,000 ஆகும்போது அதுக்கு ஈக்குவலான ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் அதுவே அசைன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே. ஹைலி அவைலபிலிட்டி. ஆமா, ஹை அவைலபிலிட்டி அதுதான். சரி, திருப்பி மறுபடியும் 10,000 யூசர்ஸ்க்கு அந்த யூசேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசோர்ஸை அது ரிமூவ் பண்ணிடும். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் வந்து ஸ்கேலபிலிட்டி, ஹை அவைலபிலிட்டி. ஆக்சுவலா ஐ மீன் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அப்ளிகேஷனை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நிறைய மாடியூலாக பிரிப்பீங்க. யூசர் மாடியூல், அட்மின் மாடியூல், ஐ மீன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு, இது மாதிரி யூசரை 3 கேட்டகரியாக பிரிப்பீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதென்டிகேஷனு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மைக்ரோ சர்வீசஸ் மூலமாக நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் மைக்ரோ சர்வீஸ் ஆல்ரெடி வந்து இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் இல்லையா? அதை வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி நம்ம ஹோஸ்ட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் பண்ண போகிறோமே தவிர, ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷனை நீங்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் பைத்தன் இருக்கு, பைத்தனை வந்து நான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஹோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆக்சுவலாக பைத்தனை வச்சு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி நம்ம அதை வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணுறோம், கிளவுட் மாதிரியான ஒரு டேட்டா சென்டரில் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிதான் அதோட மீனிங். பைத்தனை யூஸ் பண்ணி கிளவுட்ல இருக்கிற டேட்டாவை நம்ம அனலைசிஸ் பண்றோம். அந்த டாஸ்கை ஆட்டோமேஷன் பண்ணலாம். தாராளமா ஆட்டோமேஷன் பண்ணலாம். இப்போ நீங்க பைத்தன் மூலமா ஒரு மெஷின் லேர்னிங் MLOps போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மெஷின் லேர்னிங் மூலமா வந்து நீங்க டேட்டா அனலைசிஸ் பண்றதுக்கு பைத்தன்ல இருக்கிற லைப்ரரிஸ் வச்சு நீங்க தாராளமா பண்ண முடியும். ஹலோ சொல்லு. எஸ். this is Sheikh. இப்போ கிளவுட் செக்யூரிட்டிக்கும் நார்மல் செக்யூரிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? இப்போ சைபர் செக்யூரிட்டியோட வேல்யூ 9 ட்ரில்லியன் சொல்றீங்க. இப்போ கிளவுட் செக்யூரிட்டிக்கும் இப்போ நார்மலா கிடையாது. ஆக்சுவலா ஒரு கம்பெனி ஸ்பெண்ட் பண்ற அந்த ஐ மீன் சைபர் ஐ மீன் அவங்க டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு கம்பெனியும் வந்து யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம சைபர் செக்யூரிட்டினால வரக்கூடிய லாஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா 9 ட்ரில்லியன் அப்படின்னு சொன்னேன் நான். இல்ல அதான் கேக்குறேன். இப்போ நான் ஆன் பிரெமிஸ்ல வச்சுக்கிறதுக்கும் கிளவுட் செக்யூரிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறேன். ஓகே, இப்போ வந்து எப்படி சொல்லலாம், இப்போ நீங்க வந்து உங்க போன்ல வந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. ஆக்சுவலா ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, அது உங்களோட போன் ஸ்டோரேஜ்ல இருக்கு. உங்களோட போன் ஸ்டோரேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த போட்டோவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இப்ப அது என்னுடைய இதுல தான் உங்களோடது இருக்கு, உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இப்போ நீங்க வந்து அதை கூகுள் போட்டோல அப்லோட் பண்ணிட்டீங்க. நீங்க அதை ஆமா கூகுள் போட்டோல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் போட்டோங்கிறது ஒரு SaaS அப்ளிகேஷன். எஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த டேட்டாவை பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? கூகுளோட பொறுப்பு. அவ்வளவுதான். ஸோ கூகுள் என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ நீங்க வந்து அதில் அப்லோட் பண்ணிட்டீங்க கூகுள் மேலே இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்ல. ஸோ கூகுள் வந்து என்னோட டேட்டாவை வேற யாருக்கும் சேல் பண்ண மாட்டாங்க, எங்கேயும் பிரீச் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க அதில் உங்களோட போன்ல ஸ்டோரேஜ் இல்லாதனால நீங்க கூகுள் போட்டோஸ்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் அது ஃப்ரீ சர்வீஸ், பெய்ட் சர்வீஸ் கிடையாது. பட் நீங்க ஒரு ட்ரஸ்ட், ஓகே கூகுள் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க அதில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. பட் கூகுள் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட என்ஜினியர்ஸ் மூலமா
செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் மூலமாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து லோக்கல் செக்யூரிட்டிக்கும் க்ளவுட் செக்யூரிட்டிக்குமான ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. இப்போ ரெண்டுமே லைக் க்ளவுட் செக்யூரிட்டில அட்வான்ஸ்டு எதுவும் யூஸ் பண்ணல, அட்வான்ஸ்டா செக்யூரிட்டி? கண்டிப்பாக அட்வான்ஸ் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அட்வான்ஸு த்ரெட் டிடெக்டிங், அப்புறம் இன்ட்ரூஷன் டிடெக்டிங், அப்புறம் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சைட்லேருந்து பண்ண தான் செய்வாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சார் கார்த்திகேசன், சென்னை. கேக்குதா? சொல்லுங்க கார்த்திக். எஸ், நீங்க ரொம்ப நேரமா சார் ஆக்சுவலா வந்து ஸ்பெஷலா எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, லினக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பேசிக்கலா கிளவுட் இன்ஜினியரிங் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளவுட் இன்ஜினியரிங் தேவையா? அண்ட் செகண்ட் திங் வந்து சர்வர்ல வந்து லினக்ஸ் ஓஎஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்களா சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க கேட்ட ரொம்ப வேலிடான கொஸ்டின். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லினக்ஸ் தான். ஓகே. ஸோ ஈவன் மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் விண்டோஸ் சர்வர் வச்சிருக்காங்க. பட் அவங்களே வந்து சத்தமே இல்லாமல் அவங்களோட 50% ஆஃப் சர்வர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ அதோட லினக்ஸோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏடபிள்யூஎஸ் ஜிசிபி அவங்களோட கஸ்டமைஸ்டு ஓஎஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அதுவும் லினக்ஸ் பேஸ் தான், லினக்ஸ் கர்னல் பேஸ் தான் ஆக்சுவலா ஜிசிபியோட சர்வர் ஓஎஸ் அவங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல யூஸ் பண்றது. பட் ஏடபிள்யூஎஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி லைனக்ஸ் பேஸ் தான் ஆக்சுவலா ஏடபிள்யூஎஸோட மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ். ஏன்னா லைனக்ஸ் தான் உங்களுக்கு உங்களால பிரேக் பண்ண முடியாத ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ஒரு கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியராவோ இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியராவோ இல்லை இந்த மாதிரியான கிளவுட் இன்ஜினியராவோ இந்த மாதிரியான எந்த ரோலுக்கு நீங்க போறதா இருந்தாலும், இல்லை கிளவுட் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு போனாலும் சரி, எந்த ரோலுக்கு நீங்க போறதா இருந்தாலும், ஐ மீன் சேல்ஸ் இல்லாம சேல்ஸ் இல்லாம ஆமா டெக்னிக்கலா போறதா இருந்தா கண்டிப்பா நீங்க லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க இப்பவே இருந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். லைஃப் லாங்கா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இப்போ நீங்க சொன்னீங்களே க்ளவுட் போகும்போது நமக்கு லினக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ நம்ம மேக் பண்ற மேக்ஸிமம் ஆப்ஸ் சரி இதெல்லாமே விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் எல்லாம் ரன் பண்ணி போவாங்க. ஸோ அதுக்காக நம்ம எப்படி சொல்றது, ஹோஸ்ட் பண்றதுக்கு மட்டுமே, கிளவுட்ல ஹோஸ்ட் பண்றதுக்கு மட்டுமே நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல நீங்க அதாவது உங்க அப்ளிகேஷனை நீங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க பில்ட் பண்ணலாம். இப்போ நீங்க விண்டோஸ்ல நீங்க ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்றீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இப்போ ஃப்ளிப்கார்ட்டே இருக்கு, நீங்க ஐஃபோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐஃபோன்ல உங்களுக்கு iOS தான் இருக்கு இல்லையா? இப்போ அது வழியா நீங்க அந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாக்குறீங்க. பட் அதே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி தானே இருக்கு அதுல. அது எப்படி? அந்த அப்ளிகேஷனை கம்பேட்டிபிளா பில்ட் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு கம்பேட்டிபிளா பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்றது மேபி விண்டோஸ்ல பில்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல லினக்ஸ் ஓஎஸ்ல இருக்கும்போது பில்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும். பட் அதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஈவன் லோ கோட்ல கூட பில்ட் பண்ணியிருக்கலாம். ஓஎஸ்க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்து நம்ம எந்த ஓஎஸ்ல வேணாலும் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். பட் நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது அது எல்லா லாங்குவேஜ்லயும் ஒர்க் ஆகிற மாதிரி, ஈவன் மொபைல் போன்ல டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்கு, ஐ மீன் பிசில லேப்டாப்ல டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்கு. எல்லா ஓஎஸ்க்கும் கம்பேட்டிபிளா இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுவோம். இப்போ கிளவுட்ல ஹோஸ்ட் பண்றதா இருந்தாலுமே ஒரு தனியா சர்வர் ரெடி பண்ணிட்டு அதை ஹோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபயர் கிளவுட்னு ஒரு கூகுளோட ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா. ஃபயர் டேட்டாஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம டொமைன் நேம் வந்து ஹோஸ்டிங்கர் அந்த மாதிரி, அதுக்கும் கிளவுடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஹோஸ்டிங்கிறது ஒரு சைட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். நீங்க டொமைனை வாங்கிட்டு உங்க வெப்சைட்டை நீங்க அதுல ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேபி லைக் ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர்னு வச்சுக்கோங்க. அது நீங்க உங்க டொமைனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் ஜஸ்ட் உங்களோட வெப்சைட்டை, பட் உங்க வெப்சைட்டோட மொத்த டேட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிசிபில இல்ல ஐ மீன் ஏடபிள்யூஎஸ்ல நீங்க எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அங்கதான் இருக்கும் உங்களோட டேட்டா பேஸ்.
இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன், ஸோ இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஐ மீன் லைக் இ-காமர்ஸோ இல்லை ஐ மீன் ரெட் பஸ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ அது எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஒரு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சர்வர் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதில் நீங்கள் அப்ளிகேஷன் சர்வருங்கிறது வந்து அதில் யூஸ் பண்ணுற நம்ம சர்ச் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சர்வரில் தான் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஃப்ரண்ட் அண்ட் வழியாக என்ன நடக்கும், வெப் சர்வர் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூசர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் போடுறாரு. இப்போ அந்த வெப்சைட் www.redbus.com ஆக்சஸ் பண்ணும்போது டேரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் சர்வருக்கு தான் போகும். ஃப்ரண்ட் அண்ட் சர்வர்லேருந்து அந்த ரிக்வஸ்ட்டுக்கான டேட்டா டேரெக்டாக டேட்டாபேஸ் சர்வருக்கு தான் போகும். ஸோ டேட்டாபேஸ் சர்வரில் தான் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் சர்வரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 500 ஐ மீன் ஒரு 2 GB கூட இருக்காது, அவ்வளோதான் இருக்கும் ஃப்ரண்ட் எண்டில். ஒன்றுமே இருக்கு, வெறும் லாக் ஃபைல் தான் உள்ள. அதில் ஓஎஸும் லாக் ஃபைல் தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அதில் மேபி கிராலிங்லாம் நடக்கும், சர்ச் ஒர்க் ஆகும். அப்படிங்கன்னா கொஞ்சம் மேபி அதில் மேபி கொஞ்சம் ஸ்பேஸ் ஐ மீன் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டெராபைட் கணக்கில் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க், அதோட ஹார்ட் டிஸ்கே வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா டேட்டா ஃபுல்லாக நம்ம அங்கே தானே வைக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஹோஸ்டிங்கிறது ஒரு சைட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். உங்கள் சைட்டு நீங்கள் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் அதுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே தவிர, பட் ரியலாக உங்கள் சைட் எங்கே ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜிசிபிலையோ இல்லை நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைடரை சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அங்கே ஹோஸ்ட் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம லோ கோட்லயும் ஸ்மால் மீடியம் ஆப்ஸ் ஏதோ ரெடி பண்ற மாதிரி இருந்தாலுமே டேட்டா சென்டர் மட்டும் ஃபயர் பேஸ்ல ரெடி பண்ணிட்டு ஸோ டொமைன் வாங்கி ஹோஸ்ட் பண்ணா மட்டும் போதும் இல்லையா? அவ்வளோதான், கரெக்ட். ஹை லெவல் போகும்போது மட்டும் நம்ம ஓவர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அந்த ஃப்ரண்ட் அண்ட் சர்வருக்கும் பேக் அண்ட் சர்வர் அப்புறம் டேட்டா சர்வருக்கும். ஆமா, டேட்டாபேஸ் சர்வருக்கு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். எல்லா டேட்டாவுமே டேட்டாபேஸ் சர்வரில் தான் இருக்கும். அதனால டேட்டாபேஸ் சர்வர் தான் ரொம்ப ரொம்ப. இப்போ திடீர்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் லைக் சைட் டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 501 வந்து அன்ஆதென்டிகேட்டட் எரர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் அடிக்குது உங்களுக்கு பேஜ்ல. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க டேட்டாபேஸ்ல தான் அங்கே ப்ராப்ளமா இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்லயோ அப்ளிகேஷன் சர்வர்லயோ எந்த இஷ்யூமே மோஸ்ட்லி இருக்காது. 403 ஆக்சஸ் டினைடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சஸ் டினைடு எரர் வருது, நீங்க ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்க, 403 ஆக்சஸ் டினைடு இல்லை அன்ஆதென்டிகேட்டட் அந்த மாதிரி ஏதாவது எரர் அடிக்குதுன்னா அப்போ அது உங்களோட வெப் சர்வரில் தான் இருக்கும் ப்ராப்ளம். ஆக்சுவலாக வெப் சர்வரில் போய் பார்த்தீங்கன்னா மேபி உங்களோட ஐடி எக்ஸ்பைரி ஆயிருக்கும், இல்லை உங்கள் வெப் சர்வரில் இருக்கிற ஆப் பூலில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, அதனால உங்களோட வெப்சைட் வந்து ரன் ஆகாமல் இருக்கலாம். பட் 500 எரர்னு எடுத்துட்டீங்கன்னா நேராக அங்கே போயிட வேண்டியதான். நீங்கள் டேரெக்டாகவே வந்து டேட்டாபேஸில் தான் எங்கேயாவது பிரச்சனை இமீடியட்டாக நீங்கள் உடனே அந்த லாகை இப்போ நான் வந்து ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது மாதிரி 500 சீரீஸில் ஒரு எரர் வந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி அப்ளிகேஷன் சர்வர் எல்லாமே சர்வர் எரர் தான். ஆக்சுவலாக 500 சீரீஸ்னாலே வந்து உங்களுக்கு சர்வர் எரர் தான். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டாபேஸ் சர்வரில் இருக்கிற டிரான்சாக்ஷன் லாக்ஸ் இருக்குல்ல, எஸ்கியூஎல் சர்வரோட டிரான்சாக்ஷன் லாக்ஸ், அது ஒரு டிஸ்க்ல நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அது எக்ஸிட் ஆயிருச்சு. ஆக்சுவலாக அதோட அந்த டிஸ்க் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 500 GB இருக்கும். ஆக்சுவலாக 500 GB தாண்டி போயிடுச்சு, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே அதால் லாக் ஃபைலை ஸ்டோர் பண்ண முடியாதனால டேட்டாபேஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆக்சுவலாக ஒர்க் ஆகாமல். அதனால அந்த அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே அந்த டிரான்சாக்ஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ஷ்ரிங்க் பண்ணி வேற இதுக்கு மூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்தோன்னே அந்த அப்ளிகேஷன் ஐ மீன் அந்த சர்வரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணோன்னா திருப்பி அப்ளிகேஷன் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே 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 ப்ரோ, தேங்க்ஸ். வெல்கம். கணேஷ், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு என்னோட கொஸ்டின் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கூகுள் வந்து வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கிளவுட் கேமிங்ல வந்து ஸ்டேடியான்னு சொல்லி ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்ப இருந்த எண்ட் யூசர்ஸ்னால வந்து இந்த அளவுக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீடோ இல்ல கம்பேட்டபிலிட்டியோ இல்லாதனால ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.
சம்ஹவ் இப்போ வந்து வேற ஏதாவது கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கிளவுட் கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களா, இல்ல மேபி யாராவது பண்ணியிருக்காங்களா? மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு கிளவுட் என்வாயர்மெண்ட் தான் ஆக்சுவலா. எஸ். பட் எக்ஸ்பாக்ஸுக்கு வந்து கன்சோல்ஸும் இருக்கு. இப்போ ஆமா. கூகுள் வந்து இப்போ ட்ரை பண்ணது அந்த கன்சோலுங்கிற ஒரு விஷயத்த வந்து அது எலிமினேட் பண்ணிட்டு கேம் வந்து விர்ச்சுவல் மெஷின்ஸ்ல ரன் ஆகும். நம்ம கிட்ட ஒரு மினிமம் கம்பேட்டபிலிட்டி டிவைஸ் இருந்தா போதும்ன்ற மாதிரி ஸ்ட்ரீமிங் தான். மாதிரி இல்லையா? ஓகே. எஸ். ஸ்ட்ரீமிங் மாதிரி வந்து அவங்க வந்து கேம்ஸை வந்து ட்ரை பண்ணாங்க. பட் வந்து அதோட யூசர் பேஸ் கம்மியா இருக்கனால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஓகே. அந்த இது இல்ல, அவுட்புட் அவங்களுக்கு கிடைக்கல. ரிசப்ஷன் ஓகே. இல்லைன்னு சொல்லவும் அதை வந்து அவங்க அப்படியே வந்து டிஸ்கண்டினியூ. அதுவுமே ஓகே. எனக்கு ஆக்சுவலா அதை பத்தி எனக்கு இன்னும் தெளிவா தெரியல. மேபி நான் அதை பத்தி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன்னா நான் உங்களுக்கு அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ யாரும் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. இப்போ இதுவே நான் வந்து உங்க மூலமா தான் நான் இந்த விஷயத்த இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா. பட் எனக்கு மைக்ரோசாஃப்ட் கிளவுடு அவங்களோட கேமிங் ஸ்ட்ரீமிங் அந்த எல்லாம் பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான். பட் இது இப்போ நீங்க சொல்லி தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. அதனால எனக்கு தெரியல. மேபி நான் அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா என்னால ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அது வந்து கான்செப்சுவலாவே வந்து புதுசா இருந்தது. ம். கேமை வந்து ஸ்ட்ரீமிங்கும் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஒரு லோ எண்ட் டிவைஸ் இருந்தாலே நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அது இருந்தது. கண்டிப்பா. மேபி மேபி அதை வந்து புதுசா வேற ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா அது எப்போ லான்ச் பண்ணாங்க? 2011 இல்ல அதுக்கு முன்னாடியே தான்? 2000 அரௌண்ட் 2015 ஓகே 16 நினைக்கிறேன். ஓகே ஓகே பட் ஓகே. கொஞ்சம் அந்த வருஷத்துல அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு யாரும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல தான் நிறைய கேமிங் சர்வீஸ் வந்து கிளவுடுக்கு ஃபுல்லாவே டோட்டலா அப்படியே மூவ் ஆயிட்டு இருந்தாங்க. எஸ். ஏன்னா பிளே ஸ்டேஷன் பிளஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனது அந்த டைம் தான். பட் இவங்க வந்து கன்சோல் இல்லாதனால வந்து அந்த ஸ்ட்ரீமிங் வந்து எண்ட் யூசர்னால வந்து இது பண்ணிக்க முடியல, ஃபுல்லா வந்து ஓகே அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே ஓகே. ஏன்னா அப்ப இருந்த நெட்வொர்க் அடாப்ட் புரியுது. ஆக்சுவலா அது இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. 2015க்கு அப்புறமா தான் டேட்டாவோட யூசேஜ் அதிகமாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஜியோட இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 2017 அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நான் நினைக்கிறேன். இல்லை யூடியூபே நிறைய பார்க்க ஆரம்பிச்சோம், சோஷியல் மீடியா நிறைய என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரீமிங்லாம் வந்து அதிகமா நிறைய பேர் வந்து சோஷியல் ஐ மீன் ஆன்லைன்லேயே அப்படியே வந்து கேமை ஸ்ட்ரீம் பண்ணாங்க. நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அதில் மைக்ரோசாஃப்ட் தான் ஐ மீன் அதில் லீட்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆக்சுவலா வந்து ஜியோ வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல விட்டுருக்காங்க. நான் ஒரு 2 or 3 டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்ப்பேன். ஜியோ வந்து கிளவுட் பேசிஸ்ல வந்து நம்ம ஒரு சிஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாதனாலும் கம்மியா இருந்தாலும் பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஐஎன் கிராஃபிக்ஸ்ல ஒரு கேம் ப்ளே பண்ண முடியும். ஜியோ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே ரீசெக் பண்ணி பாருங்க. ஓகே கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. காசி விஸ்வநாதன் சொல்லுங்க. காசி விஸ்வநாதன். சார் ஒரு டவுட் சார். இது செக்யூரிட்டி ஃபீல்ட்ல சொல்றீங்களா சார், டேட்டா பிரீச் ஆகும்னு சொல்றீங்களா? அது எப்படிங்க சார் மொத்தமா ஒரே டேல வந்து ஃபுல் டேட்டா லீக் ஆயிருமா, இல்ல டே பை டேவா கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகுமா சார்? நீங்க அதுல வல்னரபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். நம்ம வந்து நம்மளே தெரியாமலே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் யாருக்காவது கொடுத்துட்டோம், இல்ல நமக்கு தெரியல சரியா அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம கரெக்டா ஃபயர்வால் பண்ணல அப்படின்னா மேபி அந்த மாதிரி நடக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி டேட்டா பிரீச் வந்து அவங்க எப்படி டேட்டாவை ஸ்டீல் பண்றவங்க எப்படி எடுக்கிறாங்கிறத பொறுத்து தானே. இப்ப வந்து பல்கா திருடுறாங்க அப்படின்னா மொத்தமா டேட்டா ஒரே நாள்லயே போயிடும். இல்ல அது தெரியாம இருக்கணும் அப்படின்றக்காக யாருமே அதை கண்டுபிடிக்க கூடாதுன்றக்காக மெதுவா திருடினாங்க அப்படின்னா மெதுவா மெதுவா தான் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி சொல்றது, இப்ப அட்டாக்கரை பொறுத்து மாறுமாங்க சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சார் இன்னொன்று சார், இந்த கிளவுட்ல லாக் ஃபைல்ஸ் சொல்லுவாங்க சார், லாக் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதுல வந்து நம்ம செக் பண்றப்ப தெரியுமாங்க சார், மாதிரி டேட்டா லீக் ஆகுன்னு தெரியுமா சார்? கண்டிப்பா நம்ம வந்து எனேபிள் பண்ணிப்போம் இல்லையா. இப்போ நீங்க சிபியூ யூசேஜ் உங்களுக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா சிபியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இப்போ சிபியோட யூசேஜ் எப்படி இருக்கு, மெமரியோட யூசேஜ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு லாக் ஃபைல ட்ராக் விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களோட பிசில ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சிஸ்டம் லாக் போய் பார்ப்பீங்க இல்லையா. சிஸ்டம் லாக்ல தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் கிளவுட்லயுமே எல்லா அப்ளிகேஷனும் எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்க லாக் விழுந்துகிட்டே தான் இருக்கும். பட் நீங்க அதுக்கு எனேபிள் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பொறுத்து. நீங்க பர்டிகுலரா இந்த சர்வீஸ்க்கு வந்து லாக் எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சர்வீஸுக்கும் எல்லா அப்ளிகேஷனுக்கும் நம்ம வந்து லாக் எனேபிள் பண்ண மாட்டோம். ஏன்னா அதோட சைஸ் அதுக்கு அதை ஸ்டோர் பண்றதுக்கே உங்களுக்கு பெருசா இடம் தேவைப்படும். அதனால வெரி கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் நீங்க லாக் ஃபைல் எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. சரிங்க சார்.
ஸோ அப்படிங்கும்போது மேபி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த ஜியோ ஐடியை வச்சு உங்களால் அந்த இஷ்யூவை நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படி தானே பண்ணுவோம். ஆமாங்க சார். ஒரு இஷ்யூவை நீங்கள் எப்படி அந்த லாக் ஃபைலை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற கீவேர்டை எரர் கீவேர்ட்ஸை வச்சு எப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் அந்த இஷ்யூவை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க. ஓகேங்க சார். ஸோ அந்த லாக் ஃபைலில் எனேபிள் கரெக்டான அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணாமல் விட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த லாக் ஃபைல் விழாமல் இருக்கலாம். அவங்களால கரெக்டாக அந்த இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னும் யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.